Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-Nibiradasya Jnana-Jana-Salakaya Sakshara-Militamena Tasmai Shri-Gurave Namaha. Moha-Karoti Vajalam Bhagam Lankayate Girim Yatpatamaham Bande Shri-Gurum Devadanam Bharamanandar-Madhavam Jai-Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna-Prishnaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadhi Bhashyad Deshadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Tara Shivacari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahaprabhu ki Srila Prabhupada ki Gaura Vimanande. Hare Krishna. இன்னைக்கு வந்து ஜுகு ஓகே அது மேக்ஸிமம் இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் அடுத்த வாரம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு பிரபாவுடைய கடைசி வாழ்நாட்கள் பாஸ் டைம்ஸ் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். ஓகே அது எப்படி அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்ப்போம். நம்ம இன்றைக்கி எதுவும் கொஞ்சம் ஜூகுல கொஞ்சம் இருக்க முடிச்சுட்டு ட்ரஸ்ட் எல்லாம் போடுறாரு இல்லையா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ட்ரஸ்டி எல்லாம் போடுறாரு. ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் இந்தியாவுடைய சொத்தெல்லாம் அபேஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, பிரபுபாதர் வந்து மூணு பேர் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அந்த மாதிரி 3 பேர் கமிட்டியை போட்டு ஒரு கோயிலுக்கும், ஏன்னா இந்தியாவில் மாத்திரம் ரொம்ப டேஞ்சர் இது, லேண்டை எப்படினாலும் சுருட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பில்டிங் வீட்டில் போட்டுக்கோங்க, வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பில்டிங் வந்து கட்டுறதுக்கு வந்து பணம் வந்து நம்ம புக்ஸ் வந்து நிறைய விற்கிறதுனால வாங்க முடியும். புக்ஸ்னால் என்ன, எல்லாம் ஆன்மீக புத்தகங்கள். எப்படி இந்தியாவில் வந்து இந்த கிருஷ்ண இயக்கம் இப்படி பரவிச்சு, கிருஷ்ண இயக்கம் இங்கே உள்ளவங்களுக்கு கிருஷ்ண பக்தி ஓங்கலை, இவ்வளோ பிரச்சாரம் பண்ணார், இந்திய மக்கள் எடுத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ அயல்நாடு போய் அங்கே உள்ளவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களெலாம் என்ன பண்ணுறாங்க, பணம் அனுப்புகிறாங்க. அப்படி தான் கோயில் கட்டினாங்க, அப்படி தான் இஸ்கான் பெருசாக வந்தது. இப்போ எல்லாருமே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணமே வந்து அமெரிக்க பக்தர்களும் யூரோப்பியன் பக்தர்களும் தான். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பணம் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பிபிடி இருக்காங்களே, பக்தி வேதா புக் ட்ரஸ்ட், நிறைய புக்ஸை வந்து அமெரிக்காவில் விற்றுட்டு அதில் வர பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவோம். அதுதான் கோயில் கட்டினாங்க. அவள் யோசிச்சு பாருங்க, மில்லியன்ஸ், 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி புக்ஸ் விற்பாங்க மாதம். அப்போ அதில் வரப்படி இருக்கு இல்லையா, எவ்வளோ உழைக்கணும் பாருங்கள். ஒரு புக்கு விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. நீங்கள் ஒருத்தட்ட போய் பகவத்கீதை வாங்கிக்கோங்க ஐயான்னு சொன்னால் என்ன சொல்லுவார், எனக்கு வேணான்னுவார், என்கிட்ட இருக்குன்னுவார். இருக்கா இல்லையானு தெரியாதா இருக்குது. ஓகே, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஒரு செல்ஃபோனை கொடுத்து வாங்க, இது வந்து இப்போ 20,000 அப்படின்னா அப்புறம் சீப்பாக இருக்கேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஓகே, 200 ரூபா புக்கு வாங்குறது யோசிப்பாங்க. இந்த மாதிரி தான் புக்கு விற்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வந்து கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இப்போ யார் கோயிலுக்கு பணம் கொடுக்குறான், கோயிலில் இருக்க சொத்தை தான் ஆட்டை போகணுன்னு பார்க்குறாங்க எல்லோரும். அதனால் பிரபுபாதர் சொல்கிறார், பிபிடிலேருந்து வர மணியை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பிபிடிக்கும் ட்ரஸ்டி போடுங்க. தமால் கிருஷ்ண மகாராஜ், கோபால் கிருஷ்ண பிரபு, நானும் கிரிராஜ் மகாராஜ் இருப்போம்னு சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரி தான் மயப்பூர் வந்தான் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறார். கடைசியில் பிரபுபாதருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவர் சொல்ல, இந்த மருந்து என்னென்னா டாக்டரை கூட்டு விட்டமான்னு கேட்டப்பேன், டாக்டர்லாம் மருந்து கிடையாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பவோ சரி ஸ்ரோத்தமனா விராமா. பகவானை க்ளோரிஃபை பண்ணுறது தான் சரியான மருந்து. நமக்கு எந்த நோய் வந்தாலும் சரி, அந்த நோய் உடனே டாக்டர் கொடுத்த மருந்தில் வந்து குணமான அவசியம் கிடையாது. அதில் வந்து கூட என்ன சேர்த்துக்கணும், அச்சுதா ஆனந்தா கோவிந்தா, இல்லை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் ஆக்சுவல் மருந்து. ஓகே, இல்லைன்னா எல்லா டாக்டரும் பெரிய ஆள் ஆகிடணும் இல்லையா, டாக்டர் எப்பயும் சக்ஸஸாக இருக்கணும் இல்லையா, எப்பயுமே டாக்டர் சக்ஸஸ் ஆகணும் இல்லையே. சரி, சில சக்ஸஸ் ஆகாது, சில சக்ஸஸ் ஆகலை இல்லையா.
ஸோ இது பகவானுடைய கருணை தான் மெயின் ஆக்சுவலாக. எந்த ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 விதமான காரணங்களில் பகவானுடைய காரணம் தான் முதன்மையானது. பகவான் வந்து அதை அப்ரூவ் பண்ணலைன்னா அது அப்ரூவ் ஆகாது. அதனால் பிரபா என்ன சொன்னால் பவௌஷதா ஸ்ரோத்ரோ மனோ அபிராமா. மரணம் வந்து தவிர்க்க முடியாது. இன்றைக்கி செத்து போகலாம், நாளைக்கு செத்து போகலாம். ஓகே, அதனால் என்ன மெடிசன் இருக்குது, நம்ம இறக்கும் போது கூட சரியான மெடிசன் வந்து இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தை கேட்டே இருந்துட்டோன்னா நல்ல பெனிஃபிட். ஓகே, நம்ம இருக்கும்போது நம்ம ஹரிகிருஷ்ணா சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா டான்ஸ் பண்ணி சாண்ட் பண்ணி பிரசாதம் சாப்பிட்ற என்ன பிரச்சனை நமக்கு, ஜாலியாக இருக்கலாம். லைஃப்பில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கலாம், இறக்கும்போது ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இல்லை எப்படி பண்ணுறாங்க மனிதர்கள், எப்படி பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி சொத்து சேர்க்கணும், சொத்து சொந்தம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. இறக்கும் போது வருத்தம் தான், ஐயோ இந்த சொத்தெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க பசங்களுக்கு எப்படி, சரி அப்படியே இருந்தோம். ஆனால் ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இறக்கும் போது ஜாலி தான், இருக்கும்போது ஜாலி தான். ஹரிகிருஷ்ணா மாதாஜி மெயின்டைன் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி பிரபாடைய குளோரிஃபிகேஷன் பார்க்குறோம், கவனிச்சே இருங்க. யாருக்குமே இறக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை, ரெடியாகவும் இல்லை. ஆக்சுவலாக பிரபாத சொல்கிறேன், நான் இறக்க ரெடி ஆகிட்டேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்றது. ஓகே, இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது, நான் இறக்கிறதுக்கு தயார் அப்படின்றார் பிரபாத். ஓகே, எனக்கு இருந்தாலும் ஒன்று தான், இறந்தாலும் ஒன்று தான் பிரபாத் சொல்கிறார். ஓகே, ஏன்னா இருக்கும்போது பக்த சனை வாசா தாதேர சரண சேவி பக்த சனை வாசா ஜனமே ஜனமே ஹோய் ஏ அபிலாசா. ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது பக்த சனங்களுடைய சவகாசம் இருக்குது, அது வைகுண்டம் தான். இறந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கிருஷ்ணாட்ட தான் போவேன் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். அதனால் எனக்கு பயமே இல்லை இறப்பை பார்த்துருந்தார். இந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்ததான் நம்ம அடுத்து பார்த்து பார்க்குறோம், பிரபாதுடைய கடைசி காலம் இப்படி இருக்கிறார் சொல்லிட்டு. ஓகே, இது கொஞ்சம் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அவங்க டெம்பிள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதான் கடைசி காலத்துக்கு வந்துட்டார் பிரபாத். ஓகே, விருந்தாவன் வந்துட்டார், விருந்தாவன் அறப்பறார். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஒவ்வொரு டெம்பிளுக்கும் ஒரு ட்ரஸ்டி போடுங்க அப்படின்றார், தனித்தனியாக போடுங்கன்றார். அவங்க இல்லைன்னா அடுத்த ஆளை நேமிங்க, அப்படி வர அப்படி 3 பேர் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரஸ்டி 3 பேர் இருக்கணுன்றார். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணுங்கள், உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுங்கன்றார். இஸ்கானுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மாதிரி கவர்ன் பண்ணணும் அப்படின்ட்டார். இந்தியாவில் மாத்திரம் ப்ராப்பர்ட்டியை விற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இஸ்கான்கள் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல இடம் போன பிறகு விற்றுட்டு காசை சொல்கிறது அது மாதிரி கிடையாது, விற்கவே கூட. இந்தியான் ப்ராப்பர்ட்டிஸ் விற்க முடியாது. அயல் நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்கன்றார். அங்கேயும் மேக்ஸிமம் விற்காமல் பார்த்துக்கோங்கன்றார். ஆனால் இந்தியாவில் வந்து விற்கவே முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சிட்டார். எந்த ப்ராப்பர்ட்டி இஸ்கான் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அதை விற்க முடியாது, அது ஒன்லி இஸ்கானுக்கு சொந்தம். ஏன்னா பிரபுபாதம் இருக்கும்போதே அவங்க பசங்க வந்து இந்த இஸ்கானுக்கு கொண்டாடினாங்க, உரிமை கொண்டாடினாங்க. அது மாதிரி யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது, இது வந்து கிருஷ்ணனுடைய சொத்து. அப்படிங்கிறப்ப அவன் பிரசிடண்டோட பையன், அப்போ நான் தான் பிரசிடண்ட் தான், நிறைய காசு பிரசிடண்டோட பையனுக்கு தான் அது போகும், அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஆனால் இது காமன் சொத்து, இது மக்களுக்காக போய் சேரணும். இப்போ எந்த வடிவை போய் சேரும், பிரசாதம், அவங்க நல்லா கீர்த்தன் கேட்குறது, இந்த மாதிரி எவ்வளோ பேர்னாலும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 பேர் 2000 பேர் டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்க இஸ்கான் கோயிலில். இதுக்கு தான் இந்த பணத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பிரபாதை உயில் எழுதி வச்சிட்டார். ஓகே, ஸோ சேல்ஸ்லாம் உடனே ராமேஸ்வர் சொல்கிறார், சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பிரபார். ஒரு புக்கு பேரையும் சொல்லி சொல்கிறார், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா, பக்குவமான யோக நிலை, இது 45% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஈஸ்வரோபனிஷத் 45% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் 200% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்றார். பிரபாத் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, வெரி குட்ன்றார். அப்போ வந்து நீங்கள் 300 மடங்கு 300 மடங்கு அதிகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, ட்ரிப்பிள் அப்படின்றார் தமால் கிருஷ்ண மகாராஜ். ஆமாம், வெரி குட்ன்றார். உங்களுடைய கருணையை தான் அப்படி நடந்துக்குது பிரபா வேண்டார். நம்ம பாருங்கள், நம்ம ஒரு புக்கை விற்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் பிரபா இருக்கும்போது இந்த மாதிரி தான் புக் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, புத்தக விநியோகம் அப்படி தான் வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் புத்தகங்களை விநியோகிச்சிட்டான், நிறைய புத்தகங்கள் விநியோகிச்சான். பிரபா சொல்கிறார், யாரே தேக்கா தாரேக்கா கிருஷ்ண உபதேசா. யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்கள். கிருஷ்ணனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு வேறு எதுவும் பேச தேவையில்லை. யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் தான் குரு, அவங்களுக்கு கிருஷ்ணனை பற்றி உபதேசிங்க அப்படின்னு சொல்லி பிரபா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கம்யூனிட்டிக்குள்ளே ஜெய் பிரபான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பிரபுபாதர் வந்து ரிஷிகேஷ் போயிட்டார் இல்லையா, ரிஷிகேஷ்லேருந்து ரிட்டர் இருக்காரு. இப்போ ரிஷிகேஷ் வந்து சொல்கிறார்,
அப்போ ஒரு லெட்டர் வருது. இப்போ இந்த மாதிரி நியூஸில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, பிரபுபாதர் வந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுடைய லீடர் பிரபுபாதர் இந்தியாவிலேயும் அயல்நாட்டிலையும் தொடங்கியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக பிருந்தாவனுக்கு வந்திருக்காரு ரிஷிகேஷ்லேருந்து. இப்போ தான் ஏன்னா ரிஷிகேஷ்லேருந்து வந்தாங்க இல்லையா, இடையில டெல்லி வந்துட்டு வந்தாங்கல்ல. ஸோ ரொம்ப சீரியஸாக கண்டிஷன் வந்திருக்காரு. அவருடைய நிறைய சிஷியர்கள் மாயாப்பூர் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. 85 வயசு ஆகிருக்குனால 51 வயசு ஆக்சுவலாக 85 வயசுன்னு போட்டிருக்காங்க. 85 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியை வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. கோயில் அதான் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இது மாதிரி போட்டிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் பிரபுபாதர் டிசேபிள்ஸாக என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் லைனில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, பிரபுபாதர் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாரு டிசேபிள்ஸ்லாம். நல்லவேளை விருந்தாவன் வந்துட்டேன் கடைசி காலத்தில்ன்ட்டு. ஏன்னா இறக்குறது தான் விருந்தாவன் தான் இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் முடிவு பண்ணிடுறாரு. ஆனால் ஆச்சாரியர்கள் இறக்குறதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? டிஸப்பியர், மறைந்த தினம் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே மறைஞ்சு வேறு எதாவது தோன்றுவாங்க. ஓகே, ஸோ கேஜி சோமாயா அவர் வராரு. அவர் பிரபுபாதர் அவருடைய ஹெல்த்தை பார்த்துட்டு அழுதார். பெரிய பிஸ்னஸ் மேன். ஓகே, எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க பிரபுபாதருடைய ஹெல்த் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிரிராஜ் மகாராஜ் நிறைய ஃபிலாசபி வந்து எழுதி லெட்டர்லாம் எழுதுறாரு பிரபுபாதர். ஓகே, நீங்கள் எங்களை பக்தியில் ஈடுபடுத்த போய் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறோம். இதில் ஜெயபிரகாஷ் சிவராஜ் குரு மகாராஜ் ஒரு பாடல்கள் எழுதிப்பாங்க இல்லையா, எரி பிரபுபாத ஹொய்தோ த ஹொய்தோ ஹே ஜீவன பஹித கிஷே. அதுக்கு அடுத்தது ஆசை சொல்லு. ஏரா கருணா எடுத்துட்டா கொடு. ரொம்ப அருமையான சங்கம் இருக்கே பிரபுபாதை பற்றி. பிரபுபாதை இல்லை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா எல்லாம் யோசிச்சு பாருங்க. பிரபுபாதை இல்லைன்னு என்ன இருக்குன்னு. இது ஒரு சீரியல் கூட எடுத்தாங்க, ஒரு சின்ன நாடகம் மாதிரி. அப்படி சரி, ஒரு சீரியல் கூட எடுத்தாங்க. பிரபுபாதை இல்லை என்ன ஆகும்ட்டு. நமக்கு என்ன கிடைக்காது யோசிச்சு பாருங்க. எதுவுமே இருக்காது. நித்யானந்த பிரபுத்தி யாருக்கா தெரியுமா? தெரியாது. கரெக்டாக பிரபுபாதை இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பகவானாலே அவனை கலக்கிறதா சொல்லுவாங்க எல்லாரும். அது கிடையாதுன்னு சொல்லி பிரபுபாதர் ரூம் வச்சார். பகவானுக்கு தனியாக ரூம் இருக்குது, கிருஷ்ணர் தான் ரூம் அப்படின்னு சொல்லி. யார் வந்து இந்த மாதிரி ஹரிநாமத்தை உலகம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க? யாருமே கொடுக்கல அந்த மாதிரி. ஓகே, ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து அப்புறம் இந்தியாவுக்கு பெருசாக வந்து அதே மாதிரி பகலாம் காலையிலேருந்து நைட்டு வரையும் விக்கிரகத்தை வச்சு எப்படி வழிபடுறது இது பிரபுபாதர் கொடுத்துருக்காரு இல்லையா. அதே மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணலாம். எல்லாத்தையும் சர்வீஸ் போகிறோமா இல்லையா? ரத யாத்திரை ஃபெஸ்டிவல், ஜென்மாஷ்டமி, பல்ராம் பூர்ணிமா, பல்ராம் நித்யானந்தேசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ். மாதம் 2-3 ஃபெஸ்டிவல். ஜூரன் யாத்திரா, ரத யாத்திரா, அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை சைத்தன்யம் எப்படி படிச்சிருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்க. நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா, நமக்கு அறிவு இருக்கா? யோசிச்சு பாருங்க. சின்ன வயதுலேருந்து நம்ம வளர்த்துருக்காங்க. எப்படி நிறையா நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்க தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பகவத்கீதை சைத்தன்யம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க முடியுமா? பிரபுபாதர் இல்லைன்னா யார் இவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க? இவ்வளோ கஷ்டத்தையும் அவர் தாண்டி அவர் இந்த கடல் கடந்து போய் நடத்தினார். அவங்களுக்கு வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு? மாயப்பூர் தாம், பிருந்தாவன் தாம், பாம்பே ப்ராஜெக்ட் பெருசு, இந்த மாதிரி தாம்லாம் யார் நம்ம காட்டியிருக்காங்க? இல்லாமல் மாயப்பூர் தாம் எட்டி பார்த்துருப்போமா? இப்போ எல்லோரும் மேக்ஸிமம் இங்கே உள்ள எல்லாருமே டூர் போயிட்டோம். மாயப்பூர் தாமுக்கு, பிருந்தாவன் தாம் போயிருக்கோம் இல்லையா? எவ்வளோ இந்த மாதிரி காட்டி கொடுத்தது பிரபுபாதர் தான். அப்போ அதுக்கு முன்னாலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது பிருந்தாவன் தாம், மாயப்பூர் தாம்லாம். ஜெகநாத்புரி இது எல்லாமே பிரபுபாதர் தான் காட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி எப்பயுமே நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணவனோட பயிற்சி பண்ணி பிரச்சாரம் பண்ண முடியுமா? நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லி ஜெயபிரகாஷ் சிவராஜ் குரு மகாராஜ் இந்த பாடம் படிக்கிறார். ரொம்ப அருமையான பாடல். போட்டு படிக்கிறேன், ஆசையாக இருக்கு. ஜரி பிரபுபாதன ஹைதோ தபேஹி ஹைதோ ஏ ஜீவன பஹித கிஷே நிதாய் ঘরে রবনা করনা হে দীধ সকাল দেশে হে দীধ
सकलदेशे जाति प्रभातन हैतो धावेहि हैतो जीवानमहितकिशे पचते रजता पपिदूरचारि शून्यवाधि मायावाधि राधेर उद्धार गरिभारे माना एकोन्धाया निधि एकोन्धाया निधि आदि प्रभपातन हैतो तमेहि हैतो ये जीवनमहितकिशे ताधेर निकटे गुञ्जानासि विलायित हरिणा सभ्या जीवारूपे गदिते ताधेर हे होइते गया ताधेर हे होइते गया जादि प्रभपातन हैतो तमेहि हैतो ये जीवनमहितकिशे देश देश हरि विग्रह सेवा आराधिरात्रि दिने वैवश्याम पढ़िको रजयात्र महोत्सव शब रजयात्र महोत्सव शब शिखाइते कौन जाने सिखाइते कौन जाने यादि प्रभुपातन हैतो हैतो जीवनमहितकिशे अंजाद गीतवाहवता चैतन्यचरिता प्रेमामृतरससा कोतना सुंदरा सरला करिया के भूई छे हरि छे भूई छैते हरा ये तपा पटुको छे भूई से है ते हरा அப்படி போட்டுருக்கு கரெக்ட்டா அது जाधि प्रभातन हैतो धावेहि हैतो जीवनमहित இது ரொம்ப அருமையான பாடல். ஓகே, இது ஃபுல்லாக பாடலான்னு 2 சான்ஸாக இருக்கணும் பாடல. இதெல்லாம் வந்து அவங்க குரு மகாராஜுடைய பிரபுடைய டிசைபிள்ஸ் எழுதுது. எஸ்பெஷலி குரு மகாராஜ் ஜெயபிரகாஷ் மகாராஜ் எழுதுது. அதே மாதிரி இவர் வந்து நிறையா பிரபுபாதை பற்றி எழுதியிருக்கார். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தான் வந்து எங்களுடைய லைஃப் அண்ட் சோல், எல்லா பிருந்தாவன வாசிகளும் தான் லைஃப் அண்ட் சோல்ன்றார். ஓகே, கிருஷ்ணருடைய பிரதிநிதிங்கிறத அவர் சொல்கிறார். கிருஷ்ணர் கிடையாது பிரபுபாது, கடவுள் ஆக முடியாது யாருமே. உடனே ஆன்மீகம்னா ஏதோ சொல்கிறாங்க நம்மளும் கடவுள் ஆயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கடவுள் ஆகவே முடியாது. கடவுளுடைய சேவனாக இருக்கலாம். சேவகனாக இருந்துட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை புனிதமடைஞ்சிட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் ஹரிகிருஷ்ணா சொல்ல மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பகவான் ஆயிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் பைத்தியக்காரன் தான் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால் பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணி எழுதிட்டு அப்புறம் பாம்பே ப்ராஜெக்ட் இப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இந்த மாதிரி பாம்பேயில் வந்து நம்ம இசிசி கம்பெனிக்காரங்களுக்கு 2 lakh 3 lakh கொடுத்துட்டே இருக்கோம். எப்போயுமே 10 lakhs மிச்சம் வச்சுட்டே இருக்கோம். அப்புறம் வந்து ஏன்னா அந்த லைஃப் கம்பெனி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி 10 lakhs மிச்சம் வச்சு கடைசியில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்கலாம், அதனால் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்கிறார். பாம்பே ப்ராஜெக்ட் அப்டேட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் பாம்பே ப்ராஜெக்டில் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பே ப்ராஜெக்ட் ஃபண்டு பத்தலை. அப்போ பிரபுபாதர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி லோன் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. 22 லட்சம் லோன் வேணுன்றார், கொடுங்க அப்படின்ட்டு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் நம்ம டெபாசிட்டை இது வச்சு அதுக்கு லோன் ரைஸ் பண்ணலான்றார். பிரபுபாதர் அப்ரூவ் பண்ணுறார். ஏன்னா பத்தலை, 22 lakhs பத்தலை. அந்த காலத்தில் 22 lakhs எவ்வளோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ பணம். ஸோ பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி சண்டே ப்ரோக்ராம்லாம் சூப்பராக நடக்குது. இப்போ பாம்பேயில் சண்டேலாம் மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் வரையும், நைட்டு வரையும் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபுல் டே கீர்த்தன் இருக்குது, பாவதம் கிளாஸ் இருக்குது, பிரசாதம் 2 வேளை சர்வ் பண்ணுறோம். ஏகப்பட்ட டிவோடிஸ் வராங்க பிரபுபாதர் சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு ஏகப்பட்ட டிவோடிஸ் சொன்னால் இப்போ எவ்வளோ பேர் வராங்க யூஸ் பண்ணு, 80,000 பேர் வராங்க இல்லையா, 1 lakhs வராங்க இல்லையா. ஸோ ஸோ 22 லட்சம் அப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ வந்து அடுத்து பிரபுபாதருக்கு என்ன ஆசை வருதுன்னா, இந்த கவிராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் மருந்தெல்லாம் கொடுக்குறாரு, இருந்தாலும் அவருக்கு வந்து உடம்பு சரியாகலை, பசி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பசி கொஞ்சம் எடுக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஹெல்த்தில், கொஞ்சம் தேறிட்டார். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தவொடனே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ப்ரீச்சிங் பண்ண போகணுன்ட்டார் பிரபுபாதர்.
1977 ப்ரீச்சிங் பார்க்க போனால் வெஸ்ட்டுக்கு போகணும், லண்டன் போகணுன்ட்டார். அவர் உடல் பார்த்தீங்கன்னா எலும்பு தோல் தான், எல்லாம் பண்டில் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான், அவ்வளோதான் இருக்கும் உடம்பு. கொஞ்சம் தான் உடம்பு தெம்பாயிருக்கு. உடனே நான் ப்ரீச் பண்ண போகணுட்டார் பிரபாத். அவரோட பிரபாத் கேட்கும்போது பிரபாத் சொல்ல டிசபிள் கேட்குறாரு, எப்போ தான் நாங்கள் பிருந்தாவன் மதுரை மாயப்பூரில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த சிஷியன்ட்ட பிரபாத் சொல்கிறாரு, இப்போ நல்லா நீங்கள் எங்கள் ஏஜில் இருக்கீங்க, உங்கள் 25-30 இயர்ஸ் இருக்கிறீங்க, நல்லா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், நீங்கள் வயதான பிறகு நீங்கள் வந்துக்கலாம், உங்களால் முடியாதுல, அப்போ நீங்கள் வந்து பிருந்தாவன் மாயப்பூரில் செட்டில் ஆகிடுங்க, இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே பிரபாத் அப்படின்னு சொல்கிறார். உடனே பிரபாத் நீங்கள் அப்போ எப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு இன்னும் வயதே ஆகலை பிரபாத், 29 வயசு கிட்ட ஆகுது, எனக்கு இன்னும் வயசாகலை, நான் இன்னும் பிரிச்சு தான் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவங்க டிசைபிள்லாம் முடிவு பண்ணிடுறாங்க, சிஷியர்கள்லாம் எங்களுக்கும் வயது ஆகாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் ஜெயபிரகாஷ் குருமாஜ் இப்போ கூட என்ன பண்ணார், ட்ராவல் பண்ணாங்க, ட்ராவல் பண்ணி மலேசியா போனாங்கல்ல, மலேசியா யூஎஸ் போயிட்டு இருந்தாங்க, டெலாஸ், கரெக்டாக அங்கே போயிட்டு இருந்தாங்க. இங்கே பெங்களூரில் இருக்காங்க. சரி, எல்லா டிசைபிளும் அந்த மாதிரி தான், சன்னியாசிஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், நல்லா அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பிரபாத் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், நான் வந்து வெஸ்ட்டு போகிறேன் அப்படின்றார். டிவோட்டிஸ்லாம் என்ன எப்படி இங்கே போக முடியும், டாக்டர் வந்து நீங்கள் போகவே கூடாதுன்றார், பிருந்தாவன் போகக்கூடாதுன்றார். ஆக்சுவலாக சொல்ல போனால் பிருந்தாவனத்தோடு போகவே மாட்டாங்க எந்த ஒரு பக்தரும் அந்த டயத்தில், இறக்கும் டயத்தில். அந்த பிரபாத் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நான் போகணும் அப்படின்றார். என்னோடய பிளான் என்னன்னு சொல்கிறேன்றார். இது மாதிரி நான் வந்து முதல்ல லண்டன் போகணும், அதுக்கடுத்து நியூயார்க் போகணும், ஜென்மாஷ்டமி வியாச பூஜைக்கு அங்கே போகணும், அப்புறம் பென்சில்வேனியா போகணும், கீதா நகரிக்கு போகணும், அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும், அப்புறம் ஹவாய் போகணும். அங்கே வந்து நான் ஸ்ரீமத் பாகவதம் ஒர்க் பண்ண முடியும்னால நான் அழகாக எழுத முடியும். இந்தியாவில் வந்து நீ படுத்துறாங்க அப்படின்னு பிரபாத் சொல்கிறார். அங்கே வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது அமெரிக்கா போயிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பிரபாவுடைய உறுதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எப்படியா என்னை கூட்டு போயிருன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்லியிருந்தார். ஏன்னா எனக்கு மெடிசின் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஷியர்களுடைய அன்பு தான் எனக்கு மெடிசின். நான் போனேன்னா அவங்க எல்லாம் உற்சாகமாயிடுவாங்க, நல்லா ஹரிகிருஷ்ணா பஜன் பாடுவாங்க, நல்லா எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி லண்டன் போகிறேன்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு வந்து வயசே ஆகலை, ஓல்டேஜே கிடையாது எனக்கு. நான் ஒருத்தர் வந்து எழுதுவார், இந்த மாதிரி என்னுடைய ஹெல்த்தையும் உங்கள் ஹெல்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவார். பிரபா சொல்ல எனக்குலாம் ஓல்டேஜ்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம எல்லாம் சேம் ஏஜ் தான், நம்மலாம் ஆன்மா அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லிடுவார். ஓகே, சரி. கிருஷ்ணர் ரொம்ப அன்புள்ளவர். நான் உயிரோடு நினச்சா பிரபா நிச்சயமாக கிருஷ்ணன் அனுபவிப்பார். ஏன் நம்ம இந்த உலகத்துக்கு போகணும்னு நினச்சாலும் ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பிரபா அடி கிளம்பிட்டார், லண்டன் கிளம்பிட்டார். இப்போ அங்கே உள்ள பக்தர்கள்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பிரபா வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தாங்களே பயங்கர சார்ஜ் ஏற்றுற மாதிரி அவங்களுக்கு. பிரபா வந்தோடனே அவங்களுக்கு எந்துவாக இருக்கும், அப்படி எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 81 வயசாகுது, கிளம்பி போகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 18 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா 6 ஹவர்ஸ் ஃப்ளைட் டிலே, ஏதோ ஸ்ட்ரைக் அங்கே லண்டன் ஏர்போர்ட்டில், அதுக்கு தான் போகிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஸோ பிரபா சொல்ல வெஸ்ட்டுக்கு நான் ரொம்ப நாள் போகல, நான் ரொம்ப நாள் பாம்பே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டேன், கட்டாயம் நான் வெஸ்ட்டுக்கு வரணும். ஏன்னா பாம்பே ப்ராஜெக்ட் வந்து அவருடைய 6-7 வருஷத்தை எடுத்துச்சு. பிரபா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் உள்ள சிட்டிலே எனக்கு பிடிச்சது வந்து பாம்பே தான்ட்டேன். பாம்பே தான் பெஸ்ட்டு சிட்டி, ஐ லைக் அப்படின்ட்டு. அது வந்து என்னுடைய ஆஃபீஸ், பிருந்தாவனம் வந்து என்னுடைய வீடு, மாயப்பூர் என்னுடைய வணங்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, திருப்பி கிரிராஜ் மகாராஜ் எழுதுறா பிரபாத் இருக்கு, எனக்கு வந்து இன்னும் ஒரு 6 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறான். ஓகே, பிரபாத் வந்து இது லோனாக கொடுங்க, 14 லட்சம் திருப்பி கேட்குறாரு, லோனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருப்பி இன்னொரு லோன் அப்ரூவ் பண்ணுறாரு, 10% இன்ட்ரெஸ்ட். பிரபா வந்து பக்கா பிஸ்னஸ் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். டிசேபிள்ஸ் லோன் கொடுக்கும்போது அதே மாதிரி தான், கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மாதம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கையில் போட்டு கரெக்டாக பணம் வாங்கிடுவார். 75,000 மாதம் பே பண்ண சொல்லி வாங்கிடுவார். 39 இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, பலிமந்தன் பிரபு, கோபாலகிருஷ்ண பிரபு, சுரபி சுவாமி இவங்கெல்லாம் போட்டு கையெழுத்து போடுறாங்க. கிரிராஜ் மகாராஜ் பிரபாதன் போடுறாரு. ஓகே, ஸோ பக்தி வேதாந்த மேனரில் இருக்கார் லண்டனில். பக்தி வேதாந்த மேனரில் நல்லா ரெஸ்ட் இருக்கிறார் பிரபாதர். என்ன சொல்லலாம், பிரபா இதுதான் ரொம்ப சூப்பரான இடம், எனக்கு நைஸ்டஸ்ட் ஹவுஸ், ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் பக்தி வேதாந்த மேனர்னு சொல்லி பிரபா சொல்கிறார். சூப்பராக இருக்குன்றார். ஓகே, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. இது நான் இந்தியாவில் பண்ணவே முடியல, இந்தியாவில் ஏகப்பட்ட கவலைகள்.
இங்கே வந்து நான் நிம்மதியாக தர்ஷன் பகவான் கிடைக்க முடியும், என்னையும் டிஸ்டர்ப் வந்து பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அவே ஃப்ரம் இந்தியா பிரபா ஃபீல் பண்ணுறார். எவ்வளோ பெரிய ஒர்க் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்தியாவில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அயல்நாட்டிலேருந்து சிஏஏ கொண்டுட்டேன், உளவுத்துறை ஆளுங்களை கொண்டுட்டேன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிரமம் வந்து சிஏஏ வந்து சிஏஏக்காக ஒரு ஆசிரம் போட்டிருக்காரு, உளவுத்துறை அமைப்பினுக்காக ஒரு ஆசிரம் கட்டியிருக்காரு பிரபான்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கம்யூனிஸ்ட் பீப்புள் வந்து என்னை அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னார். கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி. அதெல்லாம் பிரபாத் என்ன வெறுப்பு வந்துடுச்சு. நான் இந்தியாவுக்கே வரமாட்டேன்றார் பிரபாத். எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்றார். இங்கே வந்து எனக்கு அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் நிறையா டிசேபிள்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நல்லா மூவ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, இனியும் பார்த்துக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் நிறைய தடைகள் தான் கொடுத்தாங்கன்றார். இந்திய அரசாங்கம் நிறைய தடைகள் தான் கொடுத்தாங்க, என்னுடைய எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி முட்டாள்தனமான கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவில் சொல்கிறார். ரீசெண்டாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் மாயப்போல இடம் வாங்கினோன்னே அவங்க எங்கிட்ட லெட்டர் எழுதுனாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ரெசிடென்ட் லேண்டாக மாற்றிட்டே உங்களுக்கு நாங்கள் பனிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க. என்ன பாருங்கள், அவங்க விவசாயம் நிலம் சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ விவசாயம் நீங்கள் விளைவிக்க முடியும்? நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த நிலத்தை வாங்கி ஃபுல்லாக அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ விளைவிக்கிறீங்களோ அதை விட நம்ம 1000 பேர் டெய்லி வந்து சாப்பிட்றோம், அந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறோம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் யார்கிட்ட எப்படி பேச தெரியாமலே இந்த கவர்மெண்ட் பீப்புள் வந்து இப்படி பண்ணுறாங்க. கமல் கிருஷ்ணன் தான் சொல்ல, ஆமாம் கரெக்டு. 3000 per week அப்பயே 52 வாரமும் வந்து சாப்பிட்றாங்க. 3000 பேர் சுற்றி உள்ள கிராம மக்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க டெய்லி. இந்த மாதிரி பிரபாத் வந்து உணவு போடுறாரு. பிரபாத் எப்போ சொன்னார்னா, இது பிரபாத் வந்து தன்னுடைய மாயப்பூர் மாளிகையிலேருந்து பார்க்கும்போது அங்கே பிரசாதம் தூக்கி எறிவாங்க, மீன்ஸ் சாப்பிட்டதை போடுவாங்க இல்லையா, எச்சி இலை, அந்த இலையை வந்து உள்ள உணவு ஒட்டி இருக்கிறத வந்து நாய்கள்லாம் சாப்பிட வரும். அப்போ அந்த நாய்களோட சண்டை போட்டு சில சிறுவர்களும் வந்து அந்த இலையில் உள்ள உணவை சாப்பிட்றாங்க. பிரபாத் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தோன்னா கண்ணீர் வந்துருச்சு பிரபாத். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு இஸ்கான் கோயில் இருந்தாலும், கிருஷ்ணன் கோயில் இருந்தாலும் சரி, இஸ்கான் கோயில் அதை சுற்றி வட்டாரம் உள்ள 10 மைலுக்கு யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உணவு கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி கருணை பிரபாத். ஆனால் இஸ்கானில் போனீங்கன்னா எப்போனாலும் பிரசாதம் கிடைக்கும், எது கவலையே பட தேவையில்லை, இஸ்கானில் போனீங்கன்னா பிரசாதம் கிடைக்கும். ஓகே, அதனால் நம்ம அதுக்காக இஸ்கானில் நிறைய அன்னதானம் கொடுக்கறதுக்கு நன்கொடையும் வாங்கிக்கிறோம். ஓகே, யாரெல்லாம் நன்கொடை கொடுக்குறாலும் வாங்கிக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்களா அவங்களுக்கு தான் பிரசாதம் கிடையாது, யார் வந்தாலும் பிரசாதம் உண்டு. அதனால் இஸ்கானுக்கு நன்கொடையும் நிறையா வருது, நிறைய பேர் உணவு அருந்தும் பிரசாதம் அருந்தும் வராங்க. ஓகே, அதனால் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ராஸ்கல் தான்ட்டார். லஞ்சம் சொல்லி போயிட்டு நம்ம லேண்டு வாங்க கூட விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பழி சுமத்துறாங்க. ஒரு பொது அறிவு கூட இல்லை அவங்களுக்கு. எப்படி இவ்வளோ 1000-2000 பேர் சாப்பிட்றாங்களே, இதுக்கு நம்ம ஒரு லேண்டு மாதிரி வச்சு நம்ம அது செட்டப் பண்ணி பிரசாதம் கொடுத்தா அது வாங்கியிருக்கோம், இதை கூட அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸே நம்மளை ஹராஸ் பண்ணுறது தான். உடனே ஒரு இந்தியன் டிவோட்டி கேட்குறாரு பிறப்பாக்க, நம்ம இதை எதிர்த்து போராடலாமான்னு சொல்லி கேட்குறாரு. இது எப்படி நம்ம எதிர்த்து போராட முடியும்? முட்டாள்தனம். இந்த மாதிரி முட்டாள் மத்தியில் பெரிய அறிவாளி கட்டிக்கிறது தப்பு. நம்ம தெரியாத மாதிரியே இருந்தணுன்றார். இந்த மாதிரி நிறைய ராஸ்கல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய உறுதி என்னென்னா, இந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் வரக்கூடாது. அவங்க உறுதி இந்தியாவில் அதனுடைய எனர்ஜியெல்லாம் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு பிரபா சொல்கிறார். ஓகே, உடனே கமல் கிருஷ்ணன் ஆமாம் ஜூவில் அந்த மாதிரி தான் ஆச்சு. எவ்வளோ கஷ்டங்கள் இப்போ கவர்மெண்ட்டும் சரி அந்த நாயரும் சேர்ந்து பண்ணாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா வேறு யாராவது தான் ஓடிருப்பாங்க. ஆனால் பிரபாத் கடைசி வரையும் சண்டை போட்டு அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ பிரபாத் சொல்கிறார் கடைசியில், நான் லண்டன்லேயே இறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது, இங்கே பக்தி பண்ணுறாங்க, இங்கே எல்லாம் வைஷ்ணவாக இருக்காங்க, அதனால் இங்கேயே நான் இறந்துடலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. ஐ வில் டை ஹியர்ன்றார். ஓகே, ராதா கோகுல்நந்த் தான் என்னுடைய இங்கே நான் லண்டனில் இருந்தேன். பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் இதுக்காக இந்தியாவுக்கு போகணும். இந்தியா எப்பயுமே நிறைய கவலைகள் பதட்டம் தான் நிறையா இருந்திருக்கு. நான் என்னென்ன பண்ணணும்,
அதெல்லாம் வந்து என்னது நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். பராமரிங்க போதும் அப்படின்றார். எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்றார். எனக்கு இந்த இந்தியா தான் என்னுடைய கண்ட்ரி, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து நான் இந்தியாவில் பிறந்தாலுமே எனக்கு உலகமே வீடு தான். எனக்கு அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் நிறைய டிசேபிள்ஸ் நிறைய கிருஷ்ணனோட பற்றி பேசுகிறாங்க. ஏன் இங்கேயே இருந்த எதுக்கு நான் இந்தியா போகணும்னு சொல்லி பிரபா கேட்குறேன். இங்கே வந்து நல்லா பக்தியும் பயிற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி கமல் கிருஷ்ணன் வரான்னு சொல்கிறார். ஓகே, நான் கடந்த 6-7 வருஷங்களாக ரொம்ப கடினமாக இந்தியாவில் உழைச்சிருக்கேன். மாயப்பூர், பாம்பே, ஹைதராபாத், பிருந்தாவனுக்கு எல்லா இடத்துலையும் ஆப்போசிஷன் தான், எதிர்ப்பு தான். ஓகே, இந்த மாதிரி கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணவே இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அவங்களாம் நாகரிகமற்ற மனிதர்கள் சொல்லி சொல்கிறாரு. நாஸ்டி ஆல் தேர்ட் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ் மென்றாரு. ஒரு பொது அறிவு கூட இல்லை. இந்த மாதிரி நாங்கள் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோமே, அந்த பிரசாதம் கொடுக்குறோமே, அப்படி கூட லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஹூ ஆர் யூ? இந்த மாதிரி மக்கள் தான் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் தலைவர்கள்லாம். இதே மாதிரி இவங்ககிட்ட எப்படி நல்ல பிஹேவியர் எதிர்பார்க்க முடியும் சொல்லி கேட்குறாரு. ஸோ பிரபாவுடைய அந்த கொதிப்பெல்லாம் வந்து அப்படி பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ ஒரு கோயில் பெரிய பெரிய கோயில் சொல்லி கமெண்ட் அடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கோயில் கேட்டால் பெரிய பணக்கார இஸ்கான். அப்படி கிடையாது. இது வந்து பல மனிதர்களுடைய உழைப்பில் வந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையே ஃபுல்லாக விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி தான் இது வந்திருக்கு. ஓகே, நீங்கள் நிறைய கார்பரேட்லேருந்து நிறைய பணம் குமியில. ஆக்சுவலாக தவறாக புரிஞ்சுக்காங்க நிறைய பேர். இஸ்கான்லாம் பணம் கொட்டி கிடக்க கொடுக்கலாமே, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் பக்தி சேவை. ஒரு பக்தரும் தன்னுடைய ஹார்ட் அர்ன் மணி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இப்படி கொடுத்து தான் வந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இஸ்கான் மேலே பொறாமை உள்ளவங்களாம் இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பணக்காரங்க லிஃப்ட்லாம் போட்டிருக்காங்க. ஏன் லிஃப்ட்டு போடக்கூடாது இஸ்கான் டெம்பிளில்? ஏன் சினிமாவில் மால்லாம் லிஃப்ட் வச்சுருக்கேன், அது லிஃப்ட்டு போகலாமா? படம் பார்க்குறது லிஃப்ட்டு போகலாமா? பகவான் தரிசனம் பண்ணுறதுக்கு லிஃப்ட்டு வரக்கூடாதா? எவ்வளோ பேர் வயசானவங்க வர்றாங்க, இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு லிஃப்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் நடந்து போக வேண்டியதானே இருக்கும். பிரசாதம் கொஞ்சோன்னு கொடுங்க, நிறைய பிரசாதம் நிறைய சாப்பிட்டா குறைஞ்சிருவீங்களா? ஸோ பிரபார் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறையா புகழ்ந்து சொல்லிட்டார். ஓகே, அப்போ வந்து சின்ன சர்ஜரி நடக்குதாங்க லண்டனில். இப்போ பரவாயில்ல, அவர் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஆனால் திருப்பி பிரபாதருடைய உடல் வந்து திருப்பி மாறிடுச்சு. பிரபாத் அமெரிக்கா போகலான்னு நினைக்கணும்னா மாறிடுச்சு. இப்போ லண்டன்லேருந்து அமெரிக்கா போகலான்னு நினைக்கிறார். வியாச பூஜை வந்து அமெரிக்காவில் கொண்டாடணும்னு நினைக்கிறார். உடனே அவருடைய உடல்நிலை மாறின உடனே பிரபாதர் யோசிக்கிறார். நான் 6-7 வருஷம் பாம்பே ப்ராஜெக்டாக கஷ்டப்பட்டேன். உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்பட்ட ப்ராஜெக்ட் பாம்பே ப்ராஜெக்ட் தான். ரொம்ப நாள் இருந்தது பாம்பேயில் தான், ஏன்னா அந்த ப்ராஜெக்டுக்காக. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த பாம்பே ப்ராஜெக்ட் ஓப்பனிங்கை பார்க்கல, நல்லா இருக்காது, என்னைய பாம்பே கூட்டு போ அப்படின்றார் பிரபாத். உடனே பாம்பே கூட்டு வர்றார். கமால் கிருஷ்ண மகாராஜ் தான் அதில் டாப். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரபாத் தூக்கியே கூட்டு வர்றார். ஓகே, ஸோ பிரபாத் வர்றாரு. அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து கர்கமுனி, பலிமராஜ், பலிமந்தர் மகாராஜ், ஹரிதாஸ், பலிமந்தர் பிரபு, ஹரிதாஸ் பிரபு எல்லாம் வராங்க. கோபாலகிருஷ்ணன், இவர் கிரிராஜ் மகாராஜ் எல்லாம் வராங்க. நேராக யாருமே இப்போ போகக்கூடாது. பிரபாத் ரொம்ப உடம்பு சரியில்லை. நேராக அவர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். அங்கே படுத்துட்டார், ஃபோனில் படுத்துட்டார். ஓகே, ஸோ லண்டன் சூப்பராக இருந்துன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, அப்போ கிரிராஜ் மகாராஜ் கேட்குறாரு, தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாரு, இங்கெல்லாம் இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடியல, 1 வாரம் முடியறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா பிரபான்னு கேட்குறாரு. நோ 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 டிஸ்டர்பன்ஸாக கிடையாது. இந்த ஒர்க்கு வந்து எனக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, லண்டனில் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு கடைசியில். ஏன்னா பாம்பே ப்ராஜெக்டை பார்த்தோன்னு எனக்கு ஆசை. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் பார்க்கணும். ராதா ராஸ்மிகாரிக்கு நான் பார்க்கணும், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ராதா ராஸ்மிகாரி கொண்டு வர பிரபா என்ன சொல்லுவார், உனக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கோயில் திறக்கிறத நான் பார்க்கணும், அதுக்காக நான் வந்துட்டேன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். இப்போ பிரபா என்ன சொன்னார், ஒரு 2 பேரை எப்பயுமே கீர்த்தன் இப்போ இங்கே வச்சுரு, நான் இறந்து போனாலும் கீர்த்தனை கேட்டே இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். அதனால் எப்பயுமே 2 பேர் இருப்பாங்க. ஒரு நல்ல பாடுற 2 பேரை கொட்டுருவாங்க. பிரபா சொல்லுவார், இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உண்மையிலே பஜன் பாடுவாங்களா, மீன்ஸ் டிசேபிள்ஸ் நல்லா இருப்பாங்களா, அவங்கள கூட்டு பாட சொல்கிறார். பாட வந்து ரொம்ப ராகம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து ரெகுலராக பாடுறா போதும், நல்லா டிசேபிள்ஸாக கூட்டுவான்னு சொல்லிடுறார். பஜன் பாடுறதுக்கு ப்ரொஃபஷனல் சிங்கர் தேவையில்லைன்றார். ஓகே, லோகநாத் மகாராஜ் நீ பாடு, நல்லா இருக்கு, நீ பாட வேண்டியது.
லோகநாத் பிரபுவோடைய பாட்டு பிடிச்சிருக்கு பிரபு. அப்போ தான் பிரபு அவர் லோகநாத். ஓகே, நீ நல்லா பாரு, நீ பாடு அப்படின்றார் பிரபுபாத். அவங்கெல்லாம் வேணாம், விட்டுடு. லோகநாத் பிரபு அப்புறம் இன்னும் பக்தர்லாம் மாறி மாறி வராங்க, இவங்க தான் பாடணுன்றார் பிரபுபாத். யார் ப்ரொஃபஷனல் சிங்கரோ அவங்க வேணான்ட்டார். இப்போ லோகநாத் பிரபு பாடுறது பிடிச்சிட்டு சொன்னேன். லோகநாத் பிரபு எப்படி ஆயிடுச்சு, இப்போ லோகநாத் மகராஜ் ஆகி மிகப்பெரிய பாடலாம் பாடுறாங்க இல்லையா, ரொம்ப ஃபேமஸ். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஸோ பிரபாருக்கு வந்து நிறையா சத்து மாவெல்லாம் கொடுக்குறாங்க, அப்போ காம்ப்ளான் கொடுக்குறாங்க, மில்க்கு ஜூஸு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தமால் கிருஷ்ண மகாராஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா என்ன சொன்னாங்க, கிரைசைஸ்ன்றார். கிரைசைஸ்னால் உடம்பு மோசமாகிட்டே இருக்குன்றார். ஓகே, ஸோ அப்போ அபிராம் பிரபு வந்து மசாஜ் பண்ணுறாங்க. பிரபா சொல்கிறார், இந்த மசாஜ் தான் எனக்கு உயிர் கொடுத்துட்ருக்குன்றார். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் உடம்பு நல்லா இருக்கும் மசாஜ் பண்ணாங்கன்னா உடல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உடல் வந்து நல்லா இருக்குது, இந்த மசாஜ் தான் காரணம் சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஃபிசிக்கல் கண்டிஷனும் கொஞ்சம் மொஸ்ட் ஆகிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பாம்பே டெம்பிள் ஓப்பனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருந்தாவன் போகலாம் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க. ஓகே, பிரபாதர் சொல்கிறார், நீ என்ன சொல்கிறியோ பரவாயில்ல, நான் கேட்டுக்கிறேன்றார் பிரபாதர். ஓகே, அதுதான் தெரியல, மாட்டாங்க நினைக்கிறேன். போயிடு அதுக்குள்ளே விருந்தாவன் போயிடுவான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் விருந்தாவன் தான் செய்வார். ஓகே, நிறைய விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரபாவோட ஹெல்த் மோசமாகிட்டு இருக்குன்னா நிறைய விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து பார்க்க முடியாது. அப்போ ஒரு மாதாஜி, அவங்க பேர் வேரியர், கார்த்திகேயன் பிரபுவும் ஸ்ரீதர் மகாராஜ் வந்து பார்ப்பாங்க. கார்த்திகேயன் பிரபுட்ட பிரபா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு கேட்பார். பொலிட்டிக்கல் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பார். பொலிட்டிக்கல் நியூஸை சொல்வார் அவர். பிரபா அதை கமெண்ட் பண்ணுவார், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, ஒரு மலத்துடைய இந்த சைடு அந்த சைடு, ஒரு சைடு வெட்டாக இருக்குது, ஒரு சைடு ட்ரையாக இருக்குது, வளர்ந்துருக்கு வளரல, அவ்வளோதான் வித்தியாசம். நீ இந்த கட்சியை எடுத்து அந்த கட்சியை போட்டாலும் திருந்த மாட்டாங்க. எப்போ திருந்துவாங்கன்னா உண்மையிலேயே கிறிஸ்தவ உணர்வு இயக்கத்தை பிடிச்சாலும் திருந்துவாங்க, கிறிஸ்தவ உணர்வு வந்தால் தான் திருந்துவாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அப்போ ஒரு மாதாஜி வராங்க, வேரியர். அவங்க வந்து சின்ன வயசில் வந்து அவங்க சின்ன வயசுலேயே இருக்காங்க. பிரபாது 6 வருஷம் முன்னாடி ப்ராஜெக்ட் அப்பயே இருந்தாங்க அந்த மாதாஜி. அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணு. அவங்க டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வருவாங்க பிரபாதர். இப்போ பிரபாதரை பார்க்க முடியல, விட மாட்டேங்கிறாங்க டிசேபிள்ஸ்லாம். அப்போ அந்த மாதாஜி அழுதாங்க. அந்த மாதாஜி, நான் பார்க்கணும் பிரபாதம் சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் போய் பாட்டுவாங்கன்றார். இப்போ தான் தூரத்துலேருந்து பாட்டு வந்துருந்தாங்க. தூரத்தில் போய் பார்க்குறாங்க. பிரபாத் அப்படியே படுத்துருக்கிறார், எந்திரிக்கல அவர். அவன் பார்த்துட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்க எழுதுறாங்க அந்த மாதாஜி, எனக்கு வந்து ரொம்ப ஆசை பிரபாதத்தை விட்டு, கடைசியில் நான் பார்த்துட்டேன், அவரை பார்த்து அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த மாதாஜி சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தராக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடைசி நாள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு பயிற்சி எழுதுறார் பிரபாதை பற்றி கிரிராஜ் மகாராஜ். ஹிடன் வேர்ல்ட்ஸ் ஒரு சாங் அதை எழுதுறார். ஸோ அவரால் எந்திரிச்சு கூட வர முடியல, ராதாராஸ்ரீயை பார்க்கறது கூட வர முடியல. கீழே அப்படியே அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இருக்கிறார். அப்போ அவர் டெய்லி கேட்பார், அவங்க ஃபோட்டோ கொடுங்க, இன்றைக்கி என்ன ஆர்த்தி பண்ணீங்க, மீன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை என்ன போட்டிங்க, இது மாதிரி அவர் ஃபோட்டோலாம் கேட்பார். அதெல்லாம் காட்டுவாங்க. ஓகே, டைம் முடிஞ்சு போச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டயத்துலையும் பிரபா என்ன பண்ணாலும் பேஸ் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தூங்குறார். இதை சொல்லிட்டு தூங்குறார். அப்புறம் திருப்பி எந்திரிச்சிட்டு தெய்வீ ஏஷா குணமையே மாமாயா துரத்தியா, இந்த மாவை யாராலும் வெல்ல முடியாதுன்றார். ஓகே, நீங்கள் இதை நினச்சிட்டு இருந்தீங்களா பிரபா? இப்போ வந்து முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிரம்மாலேருந்து ஆண்ட் வரையும் யாரும் மகிழ்ச்சி இல்லாத போயிட்டு தூங்க போயிட்டீங்க. இப்போ திருப்பி இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, இது நினச்சிட்டே இருந்தீங்களா தூங்கும்போன்றார். எஸ் அப்படின்றார். நான் எல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கேன், ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்றார். எந்திரிச்சிக்கும் போது திருப்பி அவர் அடுத்த சென்டென்ஸ் சொல்கிறார், தெய்வீ ஏஷா குணமே மாயா துரத்தியா, இந்த மாயை வெல்றது அதிகம், பிரம்மாலேருந்து எறும்பு வரையும் கஷ்டம் அப்படின்றார். ஓகே, அப்போ பிரபா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருடைய உடல் ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்போ வந்து பிரபா சொல்கிறாரு, என்னுடைய உடல் வந்து இனிமேல் எங்கே மாறாது, இது பௌதிகம். நான் எங்கே இருந்தப்போ நான் ஈஸியாக
எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ரிக்கவர் ஆகிட்டேன். எனக்கு கால்ரா தானே அது, கால்ரா வியாதி ஜாண்டிஸ்லாம் வந்ததில்ல, மலேரியா வந்ததும் ஜாண்டிஸ் வந்தது. அப்போ நான் ரிக்கவர் ஆகிட்டேன் ஈஸியாக, ஏன்னா எனக்கு இளமையாக இருந்தேன். ஆனால் இப்படியே நான் வாழ முடியாது, இப்போ எனக்கு வயசாகிடுச்சு. ஸோ இப்போ நான் கிருஷ்ணரை நம்பியிருக்கேன், கிருஷ்ணருக்கு பிடிச்சிருந்தா இருக்கலாம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டார். ஓகே, நீங்களாம் எங்கள் பீப்புள், இளமையான மனிதர்கள், நீங்கள் வந்து நிச்சயமாக கிருஷ்ண உணர்வை பரப்ப முடியும் எல்லா இடத்துக்கும் அப்படின்னாரு. பிரம்மானந்தர் சொல்லார், உங்கள் ஹோட்டல்ஸ் வந்து சூப்பராக இருக்கு பிரபா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. பிரபா மகிழ்ச்சியாக இருக்கு அவருக்கு. பிரபா சொல்கிறாரு, எவ்வளோ இருந்தாலும் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக முடியாது, இதெல்லாம் உங்களுக்காக விட்டுட்டு போகிறேன்ட்டார். ஓகே, இந்த குவார்டர்ஸ் ரொம்ப அதிகம் சூப்பராக இருக்கும் பாம்பேயில், அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நான் இந்த உலகத்துக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன்ட்டார் பிரபா. ஸோ கர்கமணி வந்து பார்க்குறாரு, கர்கமணி வந்து அவருடைய இதெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ண அயல்நாட்டில்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சொல்கிறார், லைன் இன் த சேஸ் லேம்ப் அட் ஹோம், துரத்தும் போது சிங்கம், வீட்டில் ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி நீ அந்த மாதிரி நீ வந்து கிருஷ்ணனுடைய நல்லா ப்ளஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறார். இந்த கர்கமணிகள்லாம் கேட்டோன்னே அழ ஆரம்பிச்சிடுறார். பிரபாத சொல்கிறார், பிரபாத சொல்கிறார், நான் என்ன பண்ண முடியுன்றார். பிரபாத சொல்கிறார், நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள், நான் கிருஷ்ணன்ட்ட உங்களை ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்கள் நல்லா பக்தியில் முன்னேறணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ கருகமணி சொல்கிறாரு, நான் வந்து இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, நான் உங்களுக்கு தான் சர்வ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறார். பிரபா சிரிக்கிறார், எஸ் எனக்கு புரியுது, அது நீங்கள் வந்து யார்கிட்டையுமே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சர்வ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுன்றார். சில பேர்லாம் அப்படியே அவங்க நினச்சி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைப் கருகமணி. அவர் பிரபாதுக்கு வந்து தான் சர்வீஸ் பண்ணார். பௌதிக லோகத்தில் வந்து ஒயின் உமன் ஃப்ளஷ், ஒயின் உமன் ஃப்ளஷ்னா அந்த தண்ணி அடிக்கிறது, பெண்கள் சவாசம், மாமிசம் உணவு, இதுதான் பௌதிக லோகம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இது வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், திருப்பி நம்மளை பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு வந்துடும். அதனால தான் 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை இஸ்கானில் பிரபாத் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 16 மாலைகள் ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறது, 4 ஒழுக்க விதிமுறைகள். நோ மீட் ஈட்டிங், மாமிசம் உண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது, போதைப் பொருள் உண்ணக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது. இது 4ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜெயபிரகாஷ் சிவராஜ் குரு மகாராஜ் வந்து பிரபாதை பார்க்க வந்துட்டார். ஓகே, மாயப்பூர் பாஜை பற்றி கேட்குறார், ஜெயபிரகாஷ் சிவராஜ் கொடுக்குறார், ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்குறார். ஓகே, ஸோ அஃபிஷியலாக பேசுகிறாங்க. அப்புறம் அந்த பெங்கால் கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. பிரபா சொல்ல, இனிமேல் மேனேஜ்மெண்ட்டில் விட்டு வச்சுருங்க, எல்லா டெம்பிள் நல்லா போகுது, நான் இந்த மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு இருக்க மாட்டேன், எல்லாம் கிருஷ்ணரை பற்றி நான் நினச்சிட்டே இருக்கணும் விரும்புகிறேன்றார். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை காலம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு, கிருஷ்ணாவுடைய கருணையினால் நான் புலஷா உண்டு, இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்றார். பார்த்தீங்கன்னா ஒன்லி பண்டில் ஆஃப் போன்ஸ், புரியுதா, ஒரு பையில் ஒன்லி எலும்பு மாத்திரம் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பரவாயில்ல. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நெட்லேயே இருக்குது அந்த வீடியோலாம். நான் என்னென்ன குடிக்கணும் அது உடனே போயிடுது, வெளில போயிருந்தார். நான் வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டேன், நீங்கள் இந்த மாதிரி கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த இயக்கம் வெற்றி பெறும், என்னுடைய புத்தகங்களை எல்லோரும் கொடுங்க, இந்த மாதிரி நீங்கள் உழைங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே ஓகே, நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும்? கரெக்டாக 8 நிமிஷம் இருக்கணும். யாருக்கு எதுவும் கேள்வி இருக்கா? இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். யார் சொல்றீங்க? ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லிருக்கா உங்களுக்கு? ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாயிண்ட் சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க பிரபுவாரா. 4 ஒழுக்க முறைகளை பின்பற்ற சொல்லியிருக்காரு. 16 ரவுண்ட் சேண்டிங் பண்ணணும், 4 ஒழுக்க முறைகளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பிரபு. ஆமாம், கரெக்டு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சித்தப்பாவுக்கு புரிஞ்சுதா? அவங்க சித்தப்பா தானே? சித்தப்பா தான் பிரபு. ஆமாம், படுத்துருக்கா பிரபு. எதுவும் சாப்பாடு தானே எதுவும் இல்லைங்க பிரபு. ஐயோ, வயசாயிடுச்சா? 86வது வயசு நடக்குது பிரபு. அப்பா, சரி, நம்ம ஹரே கிருஷ்ணா கீர்த்தெல்லாம் கேட்க வைங்க அவங்கள.
அந்த பிரபாத் பாக்ஸை போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஓடிக்கிட்டு தான் இருக்கு பிரபு. ஓடிட்டு இருக்கா? சரி ரைட். ஓகே 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓகே சுதாமதி சொல்லுங்க, சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு ரூபா இருக்கு, அவர் தான் கிருஷ்ணர். பிரபுபாதர் வந்து உலகெங்கும் ஹரிநாமத்தை பரப்பினார் பிரபுஜி. பிரசாரம் செய்யறதுக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்தார். ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஓகே ஆர்வம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதர் உடம்பு முடியாத பொழுது வந்து ரிஷிகேஷ் போகணும்ட்டு விருப்பப்பட்டாரு. ஆமாம். அவர் முடியாத காலத்துல அவர் எங்க வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆனாரு? விருந்தாவனமா? விருந்தாவனம். ரிஷிகேஷ்லேருந்து பாம்பே வராரு, பாம்பேலேருந்து விருந்தாவனம் போயிடுவார். ஸோ விருந்தாவனம் தான் டிஸ்அப்பியர் ஆவார். கரெக்டாக. விருந்தாவனத்துல அந்த நினைவு மண்டபம் எல்லாம் பார்த்தோம் நாங்க. அதெல்லாம் ஆமாம் ஆமாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் இருக்கும். கரெக்டு. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஹரே ஹரே கிருஷ்ணா. சதாந்தி உனக்கு பாயிண்ட் இருக்கா? கரெக்ட் கரெக்ட். அதான் உண்மை. ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆமாம். அது பூரி டெம்பிளுக்குள்ளே விட மாட்டேட்டாங்கல்ல. யோசிப்பார். ஒன்லி பிரபாத் தான் அவர் உங்களை டிசம்பிள் வர முடியாதுட்டான். அவர் வர மாட்டேன்ட்டார். இது மாதிரி எல்லா இடத்துலையும் விட மாட்டாங்க. இப்போ கூட குரு மகாராஜ் விட மாட்டேட்டாங்க, ராதா மகாராஜ் விட மாட்டேங்கிறாங்க உள்ள. அப்புறம் ஹவு கேன் கரெக்ட் கொடுத்தாரு. கரெக்ட் கரெக்ட். ஓகே பிருந்தாவதி சொல்லுங்க. ஆசிரியர் ஒன் பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்தியாவில் இஸ்கான் வளர்றதுக்கே அமெரிக்கன்ஸா யூரோப்பியன்ஸ் தான் காரணம்னு பிரபா சொல்றாரு. ஏன்னா அவங்க 20 லட்சம் 30 லட்சம் புக்ஸ் நல்லா சேல் பண்ணி அந்த காசெல்லாம் இஸ்கானுக்காக டொனேட் பண்ணி ரொம்ப சேவ் பண்ணிருக்காங்க. அவங்களால தான் நம்ம இஸ்கான் இந்தியாவிலேயே வளர்த்தது அப்படின்னு பிரபா சொல்றாங்க பிரபுஜி. மாசம் 30 லட்சம் புக்கு அந்த மாதிரி. ஓகே வெரி நைஸ். கரெக்டு. ஸோ அதனால் இந்தியாவில் இது பண்ணல, பணம் இது பண்ண முடியல. அப்போ அயல்நாட்டில் பணம் அனுப்புகிறோம், நம்ம டிஸ்ட்ரிபியூஸ் தான் அனுப்புகிறோம். சரதா சொல்லுங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் இந்தியாவில் பிறந்தாலும் இந்த உலகமே என்னுடைய வீடு தான் பிரபுபாத் அவர்கள் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்கள் மாதாஜி. சரோஜா மாதாஜி. இந்திய அரசாங்கத்து ஆளுங்களும் சரியில்லை. அவங்கள வந்து தொந்தரவு தான் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணல. இவங்க வந்து எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இது பிரசாதம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது தெரியல. அந்த பாயிண்ட் தெரியாம அவங்க டிஸ்டர்ப் தான் பண்ணிருக்காங்களே ஒழிய அதை யாருமே செய்யறது இல்லை. இதை செஞ்சதை அவங்க நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க லேண்ட் வாங்குறத நீங்க எப்படி அக்ரிகல்ச்சர் லேண்டா வாங்குனீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. லஞ்சம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே சுதா மாதாஜி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் சொல்றாரு, எனக்கு உடல்நிலை ரொம்ப இதுவா இருக்கு, டிசைபிள் வந்து கீர்த்தனம் பண்ண சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்பா வந்து ஒவ்வொருத்தரும் கீர்த்தனம் பண்றாங்க, இதெல்லாம் சரியில்லை. கடைசியில லோக்நாத் சாமி மகாராஜ் வந்து கீர்த்தனம் பண்றாரு. அப்பா ஒரு பிரபுவா இருந்தாரு, நீங்க பண்ணுங்க, நீ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. லோக்நாத் மகாராஜ் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே சின்சியாரிட்டி போடி சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் என்னன்னா அரசாங்கத்துல இருக்கவங்க உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க யாருக்கும் எதுவும் செய்யறது இல்லை. நாங்க 10 மைல் சுத்து வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு நாங்க சாப்பாடு போடுறோம்னு சொல்றோம், அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்கான்ல இருக்கிறவங்க வந்து 10 மைல் அளவுல யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே மைத்திலி மாதாஜி உங்களுக்கு கருத்து இருக்கா? மைத்திலி மாதாஜி எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே மீட் இருக்குல்ல. லக்ஷ்மி மாதாஜி உங்களுக்கு எது கருத்து இருக்கா? பிரபு வெளியில இருக்க பிரபு ஹாஸ்பிடல்ல. சரி ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மைத்திலி மாதாஜி. பிரபுஜி வந்து ஒரு பிரபுஜி சொல்றாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றாரு பிரபுவை பார்த்து. ஆமா பிரபுவை பார்த்து. கரெக்ட். எனக்கு வயசு ஆகல, ஆமாங்களா சேம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவரோட பெரிய பலமே, அவருக்கு அதுதான். பிரபு வந்து பெரிய பலமே தன்னுடைய நம்பிக்கை தான் அவருக்கு பெரிய பலமா இருந்து இவ்வளோ பழைய சாதிச்சிருக்கு.
கரெக்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியன்றத பிரபுகிட்ட இருந்து நம்ம அனுபவத்துல தெரிஞ்சுட்டாலும் அவருக்கும் அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறாருன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய தன்னம்பிக்கை தான் மனுஷனோட வாழ்க்கை. மாதாஜி நீங்கள் அந்த பர்பால் வாழ்க்கை வரலாறு புக் வச்சுருக்கீங்களா நீங்கள்? இல்ல பிரபுஜி, நான் வாங்கி கொடுத்தேன். இல்லை கொடுக்கல உங்களுக்கு? அது 150 ரூபா தான். அது ஊரை பார்க்க வந்துட்டேன்ல, அங்க எடுத்துன்னு வரல. கிருஷ்ணா புக் மட்டும் எடுத்துன்னு வந்துருக்கேன், பகவத்கீதை எடுத்துன்னு வந்துருக்கேன். அந்த புக்கு எடுத்துன்னு வரல. ஆனால் ஊரில் இருக்குல்ல உங்களுக்கு அந்த புக் இருக்குல்ல? இருக்கு பிரபுஜி, ஊர்ல இருக்கு. இங்க எடுத்துன்னு வரல. இது 2 மட்டும் எடுத்து. இப்போ ஊரை பார்க்கல இருக்கீங்க நீங்கள்? ஊரை பார்க்கலாம் பார்க்கத்தாண்ட இருக்கிறாங்க. அப்போ இந்த வாரம் வருவீங்களா நீங்கள் டெம்பிளுக்கு? இந்த பிரபுஜி மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்குது. அடுத்த வாரம் வரலட்சுமி விரதம் வைக்கிறதுக்காக ஊருக்கு போறேன். ஓ சரி, ஓகே ஓகே. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம் பிரபுஜி. ஊர்ல இருந்து வர்றதுக்கே 2 வாரம் ஆகும். ஓ சரி ரைட்டு. நீங்கள் அந்த புக்கை படிங்க, பிரபுபாத வாழ்க்கை வரலாறு படிங்க. படிக்கிறேன் பிரபுஜி. நீங்கள் ஊருக்கு போனோன்னா முதல் காரியமாக படிங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா புக்கை எடுத்தீங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க. அவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக ஒரு படம் பார்க்குறதோட சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் லைஃப். படிப்பேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறதே நான் எடுத்து வச்சுன்னா அதை அட்டன் பண்ணி பார்ப்பேன். நாளைக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் புக் வச்சு படிப்பேன். அந்த புக்கு படிங்க, எஸ்பெஷலி பரப்படைய வாழ்க்கை வரலாறு படிங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சரி ரைட், ஓகே. நாளைக்கு சார் இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். 1 மினிட் இருக்கு. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு கிளாஸ் இருக்கு. எல்லா வயசும் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. இந்த கூடிய வைஷ்ணவனுக்கு நாமாச்சல ஹரிதாஸ் ठाकुर की, शीला प्रभुपाद की, हिताय गौरव विमानंदे. हरि हरि हरे कृष्णा. थैंक यू वेरी मच. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. பெரம்பூர் டெம்பிள்ல ஜபா செக்ஷன் வச்சிருக்காரு